ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம மயிலுக்கு பிபி வெயிட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மயில், நீங்கள் ரொம்பவே நார்மலாக கரெக்டாக இருக்கீங்க. பிபி வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மயில், நீங்கள் முன்னாடியே ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், செக் பண்ணி பார்த்தேன், அதில் ரெட்டை கோடு காட்டுச்சு, அதை கூட கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி, ப்ரெக்னென்சி கிட்ட தேவையில்ல, நம்ம டைரெக்டாக போயிட்டு ஸ்கேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க தங்க மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம மயில் வந்து சரவணனை பார்க்குறாங்க. உடனே நம்ம கோமதி சொல்கிறாங்க, டே சரவணா, நீயும் கூட போயிட்டு வாடா, அதுக்கு தான் மயில் கொஞ்சம் நேரம் தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கா, நீங்கள் 2 பேருமா போயிட்டு குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. தன்னுடைய குழந்தைய முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய இப்போது நம்ம அந்த லேப்டாப்பில் பார்க்க போகிறோம். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம சரவணன் மனசுக்குள்ளே. அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சின்னதாக உருவாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்க, போடா, அங்கே டாக்டர் உள்ளே போயிட்டாங்க, அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போது நம்ம மயில் வந்து ஸ்கேன் பண்ண எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க உள்ள. நம்ம சரவணனுமே கூட போகிறாங்க. இப்போது ஸ்கேன் பண்ணுறாங்க. எவ்வளோ ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கர்ப்பப்பையில் இருக்க கரு வந்து தெரியறதில்ல. இங்கே டாக்டருக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிடுது. என்ன, குழந்தையே தெரியலையே, கருவும் இல்லை, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றதே டவுட்டு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, குழந்தையே தெரியல. இப்போது மயிலுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. டாக்டர், எங்கே டாக்டர் அதில் குழந்தை இருக்கிறது, எங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன், எங்கள் குழந்தைய நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், இருமா, எனக்கே அந்த குழந்தை இருக்கிற இடம் எங்கன்னு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. டாக்டர், என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கே தெரியலையா, என்ன டாக்டர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே டாக்டர் இருந்துட்டு, இல்லைப்பா, அந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல வரல, அதாவது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. டாக்டர், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இருங்க. நம்ம இப்போது ஸ்கேன் பண்ண முடியாது, ஸ்கேன் பண்ணாலுமே வேஸ்ட்டு தான், கர்ப்பப்பையில் கரு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, நீங்கள் பேசாமல் ப்ரெக்னென்சி கிட்ட ஒன்று யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க. மயில் அப்படியே ரொம்பவே படபடப்பாக இருக்காங்க. ரொம்பவே ஒரு மாதிரி பயம் அவங்களுக்குள்ள. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ, மாமா வேற முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, காலையில் தான் நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தோம், இந்த சந்தோஷம் எப்போவுமே நிலச்சிருக்கணும், என் மாமா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்புட்டோ டைம் அந்த சாமி கிட்ட சொல்லிட்டு வந்தனே, அப்போவும் அந்த சாமி காது கொடுத்து கேட்காம எனக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குது போல. கடவுளே, குழந்தை மட்டும் என் வயிற்றில் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணும், நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்கன்னு தான் நினைக்கிறேன் டாக்டர். அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது போல். கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பல யோசனை அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நடுங்குது அவங்களுக்கு. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது ஸ்கேன் எடுக்கிற ரூமில் இருந்து இங்கே நம்ம சரவணனும் மயிலும் வெளியே வந்துடுறாங்க. கோமதி உடனே சரவணன் கேட்குறாங்க, டே சரவணா, குழந்தைய பாத்தியாடா, குழந்தை உனக்கு நல்லா தெரிஞ்சுதா, எப்படிடா இருந்தது, எவ்வளோடா வளர்ந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கேள்வி கேட்குறாங்க. இப்போது சரவணன் சொல்கிறாங்க, ஐயோ அம்மா, நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா சரவணா, இப்படி முகத்தை சுழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, நீ பார்த்தியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்காங்க. முகமெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. எங்கே நமக்கு குழந்தை பிறக்காதோ, மயில் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டமாக இருக்காங்க. இப்போது ப்ரெக்னென்சி கிட்டு கொடுத்து யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லி மயிலை வந்து அனுப்புகிறாங்க. இப்போது மயிலுமே ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்கே ஒத்த கோடு மட்டும்தான் வருது, இன்னொரு கோடு வரவே இல்லை.
எங்கள் மயில் வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ பக்கத்தில் இன்னொரு கோடு வரவே இல்லையே, அன்றைக்கி நம்ம செக் பண்ணப்போ பக்கத்தில் இன்னொரு கோடு வந்ததே, 2 கோடு வந்தது, இப்போது ஒரே கோடு தான் வருது. கடவுளே ஏன் இப்படி என் வாழ்க்கையில் விளையாடுற, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து அப்படியே ரொம்பவே பயப்படுறாங்க. கை கால்லாம் அப்படியே நடுங்குது. இரு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் கோடே வரல. ஐயோ கோடு வரல, அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வர சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு வரவே இல்லையா, மயக்கம் வாமிட்டுன்னு இப்படி எந்த ஒரு சிம்டம்ஸுமே நமக்கு வரவே இல்லையே, நார்மலாக நம்ம பாட்டுக்கு வீட்டில் நல்லா இருந்தோம், அம்மாவை கேட்டது கூட ஒவ்வொருத்தர் உடம்பு அப்படி உடம்பு தினசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அதனால தான் நானும் சரி நமக்கு வாமிட் வராது போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன். கடவுளே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், தயவு செஞ்சு எனக்கு குழந்தைய கொடுத்து இப்போ எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, தயவு செஞ்சு எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கண்ணை மூடி வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அப்போவுமே இன்னொரு கோடு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இப்போது டாக்டர்கிட்ட வராங்க. இங்கே சரவணன் வந்து மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கா, நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்றத இப்போது வந்து நம்ம சரவணன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டாக்டர்கிட்ட அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காட்டவும், இங்கே பாருங்கம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே கோமதி மயில் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. மயில் வந்து ஒரு அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போது சரவணனுக்கு இதை கேள்விப்பட்டதுமே ஒன்றுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி கிர்ரன்னு வர மாதிரியே இருக்குது. இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க நம்ம சரவணன். நமக்கு குழந்தை பிறக்க போகுது, நம்ம குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே 1000 கனவுக வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த மயில் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாலே, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக எம்பிட்டு பெரிய பொய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே செவுத்துல சாஞ்சி கீழே உக்காந்துக்கிறாங்க. இப்போது ராஜி நம்ம கதிர் இவங்க 2 பேருமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்காங்க. இப்போது சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அண்ணே விடுண்ணே, இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படாதண்ணே, என்னமோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அதுக்காக அதே நினச்சி நீ ரொம்ப மனசொடைஞ்சு போயிட போகிறேண்ணே, குழந்தைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்த அதை ஸ்கேனில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கடவுள் என்ன நினச்சாரோ இப்போது அது இல்லாமல் போயிடுச்சு. அண்ணே இதை நினச்சி நீ எதுவும் கவலைப்படாதண்ணே அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. டே கதிர், எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்டா, ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் மயில் வந்து கோமதி கிட்ட, அத்தை நான் அன்னைக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்க்குறப்போ 2 கோடு வந்தது அத்தை, ஆனால் இன்றைக்கி தான் ஒரே ஒரு கோடு வருது, இது எதனால் எப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டையுமே கேட்குறாங்க அது என்னவா இருக்கும், எதனால் தப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி மயில் வந்து டாக்டர்கிட்ட கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா, அந்த மாதிரி நிறைய தப்பு நடக்க தான் செய்யுது, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான்மா நம்மளோட கரெக்டாக உறுதினே சொல்லிக்கலாம், இப்படி வீட்டிலே செக் பண்ணி பார்க்குறதுல ஒன்று ஒரு கிட்டு வந்து நல்லா இருக்கும், அதாவது எக்ஸ்பிரி ஆகாமல் இருந்தால் ஓகே தான், எக்ஸ்பிரி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்கு தப்பாக நடக்கிறது சகஜமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி மயில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏய் எதுக்குடி அழுகுற, உன்னால தான் எல்லாமே, நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தானே நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்த, எனக்கு தெரியும் நீ திட்டம் போட்டு தான் வந்திருக்க, அது கூட எந்த விஷயத்தில் விளையாடணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா, குழந்தை விஷயத்தில் தான் விளையாடணுமா, இங்கே பார் மயில், குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்க, இப்போது குழந்தை விஷயத்துலையும் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா அழுகாதீங்க மாமா, சத்தியமாக நான் பொய் சொல்லலை மாமா, உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணப்போ 2 கோடு காட்டுச்சு மாமா, உங்ககிட்ட கூட காட்டின
காட்டினல அப்படின்னு சொல்லவும், ஏய் அதே பொய் தானே, ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க, அது எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியே என் அமைச்சு கொடுத்துருக்கே, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சரவணன் அழுகுறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணா அழுகாதண்ணே, அதுக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்க, அது கடவுளோட செயல் தானே, குழந்த பாக்கியம் கொடுக்குறதும் கொடுக்காம போகிறதும் அது எல்லாமே கடவுளோட செயல், தயவு செஞ்சு நீங்கள் அண்ணியை திட்டாதீங்க, நீங்களும் மனசு உடையாதீங்க, குழந்தை தானே பெற்றுக்கலாண்ணே அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டே கதிர் உனக்கு தெரியாதுடா, இந்த மயில் சரியான ஃப்ராடுடா, அவள் பொய் சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அவள் வயிற்றுல குழந்தையே இல்லாத குழந்தையே இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லி திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்காடா அப்படின்னு சொல்லவும், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சரவணன் வந்து மயில் பற்றின உண்மையை சொல்கிறாங்க. மயில் வந்து படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா, அந்த விஷயத்த நம்ம கிட்டே இருந்து மறைச்சிருக்கா, அவள் மட்டும் இல்லை அவங்க குடும்பமே சேர்ந்து மறைச்சிருக்காங்க, இதோ அவங்க அம்மா நிற்கிறாங்களே இவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கதிருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இது என்ன புது கதை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது ரொம்ப பழைய கதை தான், எனக்கு எப்போவே தெரிஞ்சு போச்சு, நம்ம எல்லாருமே இந்த குடும்பமே சேர்ந்து முட்டாளாக்கியிருக்காங்க கதிர், இவங்க அம்மா நிற்கிறாங்களே இவங்க அம்மா தான் பொய் சொல்லி இந்த மயிலை ஏன் தலையில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவள் 12ஆம் கிளாஸே படிச்சிருந்தாலுமே அவளை எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக எத்தனை பொய், அவள் ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதிக்கும் கதிர் ராஜி இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம்மா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு நான் மயில் கிட்ட கேட்டேன், நான் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், காலேஜ் எதுவுமே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலே சொல்லிட்டா, அவள் ஏதோ பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறேன் டீச்சர் வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் எவ்வளோ பொய், அதனால தான் இவ கூட வாழவே கூடாது, இவ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினாங்க, ஏதோ அப்படி சூழ்நிலையில் நான் அப்படி போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இதோ என் அத்தை நிற்கிறாங்களே இவங்களுமே சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல, அதனால் அவள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காகவே இந்த மயிலும் அவங்க குடும்பமும் சேர்ந்து இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க, குழந்தை பற்றி பேசுனா இல்லை குழந்தை உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை எதுவும் பேச மாட்டாங்க, அந்த வீட்டிலே வாழ வச்சுப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சரவணன் வந்து மயில் பற்றின எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம மயில் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் மயில் பொய் சொல்லலை, இருந்தாலும் முன்னாடி பொய் சொன்னதுனால இப்போது இதுலேயும் பொய் சொல்லியிருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே சரவணனா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது பாக்கியம் வந்து மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சத்தியமாக மயில் கர்ப்பமாக தான் இருந்தா, எங்களுக்கு நாங்கள் ப்ரெக்னென்சி கிட்டில் டெஸ்ட் பண்ணதில் அந்த ரெட்டை கோடு காட்டுனது, அதுக்கப்புறம் தான் உங்ககிட்டயே நாங்கள் வந்து சொன்னோம், இந்த விஷயத்தில் நாங்கள் யாருமே பொய் சொல்லலை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், போதும் இதுக்கப்புறம் நீங்கள் பேசவே பேசாதீங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அது பொய்யா மட்டும்தான் இருக்கும். உடனே கோமதி கிட்ட, மா இவ்வளோ வேணாம், எனக்கு இவ சங்காத்தமே வேணாம், இவளோட உறவும் எனக்கு தேவையில்லை, இவ யாரோ நான் யாரோம்மா, நான் அந்த படிப்பு விஷயத்தில் கூட அப்போவே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன், ஆனால் குழந்தை விஷயத்தில் என்னை ஏமாத்திருக்காங்க, எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமாம்மா, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், நான் யார்கிட்டயும் வெளியே காட்டிக்கல, அப்படியே காட்டிக்கலனாலுமே ஏன் குழந்த நம்மளை நம்பி ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது, அதுதான் இனிமேல் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாமே தூளாக பண்ணிட்டாமா, இவ பொய் தாம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், மயில் இருந்துட்டு காலில் விழுந்து, மாமா சத்தியமாக இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பார் போதும், நீ நடித்த நாடகம் எல்லாமே போதும், இதுக்கப்புறம் என்னை மாமா கீமான்னு சொல்லிட்டு கூட்டுக்கிட்டு என் பின்னாடி வந்துட்டேன், அவ்வளோதான், உன் முகத்தை பார்க்குறது இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் சரவணன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கோமதி ராஜி
நம்ம கதிர் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கோவத்தில் இங்கே சரவணன் ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்கன்னே தெரியல போயிடுறாங்க. இப்போது கோமதி வந்து மயில் என்னடி இதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஏங்க சம்பந்தி இப்படி தான் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாக்கியம் இருந்துட்டு ஏதோ அப்போது நாங்கள் போய் சொன்னது உண்மைதான், ஆனால் குழந்தை விஷயத்தில் நாங்கள் போய் சொல்லலை சம்பந்தி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் சம்பந்தி, அப்போவே போய் சொல்லியிருக்கீங்க, இந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அது மட்டும் இல்லாமல் மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவள் வாமிட் பண்ணல, மயக்கம் வருதுன்னு ஒரு நாளுமே சொன்னதில்லை, டயர்ட் ஆனதில்லை. நார்மலாக வந்து கிச்சனில் வேலை பார்க்குறேன், சமைக்கிறேன், செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வேலை பார்ப்பா. அவள் ஒரு நாள் கூட வாமிட் பண்ணி பார்க்கல நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு அத்தை என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை, உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன், அந்த கிட்டில் எனக்கு காட்டினதே அதை வச்சு தான் நான் சொன்னேன், இந்த விஷயத்தில் நான் போய் சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி, உன்னை என் கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இல்லை உன் அம்மா கூட உன்னை அனுப்பி வைக்கிறதானும் எனக்கு தெரியல, எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பாண்டியன் கிட்ட தான் பேசணுன்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன எதுன்னு வீட்டுக்கு போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அப்போ தான் வராங்க. மீனா வந்ததுமே மயில்கிட்ட அக்கா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா புஜ்ஜிட்டிக்காக எனர்ஜியாக இருக்கா, என்னெல்லாம் சொன்னாங்க? கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டை காட்டுங்க, நானும் குழந்தைய ரிப்போர்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே மயில் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு நீ வேற சும்மா இருடி அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ நடந்திருக்கு, இவங்க எல்லாருமே கோவமாக இருக்காங்களே, யாரும் எதுவும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கும். அதுக்கப்புறம் ராஜியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ராஜிக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அக்கா பெரிய ரகலையாக அங்கே நடந்துருச்சு, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அடியாத்தி என்ன சொல்கிற ராஜி, உண்மையாவா மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க, அது பொய்யா? அப்படி தான் சொல்கிறாங்க, அது பொய்யா உண்மையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் டாக்டர்கிட்ட ஸ்கேனுக்கு போனப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணன் மாமா ஒரு கதை சொன்னாங்க, அதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சியில் தான் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ராஜி அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மயிலக்கா காலேஜெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லுவோம். உடனே மீனா இருந்துட்டு வாய் மேலே கை வச்சுக்கிட்டு என்ன ராஜி அடுக்கிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது, மயிலக்கா 12ஆம் கிளாஸ் மட்டும்தான் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் ரெடியாகி போவாங்களே, அங்கே அப்போ எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க, ஹோட்டலில் இது இந்த இலையெல்லாம் எடுத்து போடுவாங்கள்ல, ஹோட்டலில் என்னென்ன வேலை இருக்குமோ அது எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை கேட்டதுமே மீனாவுக்கு தலையை கிருன்னு சுற்றுது. அப்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்களா, பொய் சொல்லி தான் சரவணன் மாமாவுக்கு மயிலக்காவை கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாக்கா அப்படி தான் பண்ணியிருக்காங்க போல், என்னென்னமோ நடந்து போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு ராஜி மயிலக்கா விஷயத்தில் நிறைய மர்மம் இருக்குல்ல, ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இப்போது இது ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா நகை விஷயத்துலேயும் போய் சொல்லியிருக்காங்க, படிப்பு விஷயத்துலேயும் போய் சொல்லியிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. இப்போது நம்ம ராஜி வந்து அக்கா இந்த நகை விஷயத்தை இப்போ சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கவும், மீனா இருந்துட்டு இல்லை ராஜி இப்போவே பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்தையும் சொன்னோம் அப்படின்னா மயிலக்காவோட வாழ்க்கைக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும், இப்போ வேண்டாம், அது தெரிகிறப்ப அதுவாக தெரிஞ்சுட்டு போகட்டும், நம்மளால் அது தெரியக்கூடாது, வேண்டாம் ராஜி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரவணன் ரொம்பவே மனசொடிஞ்சு போய் போனான், இன்னுமே வீட்டுக்கே வரல. பாவம் அவன், மயில் ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து திட்டாமல் இருக்கவும் முடியாமல் இருக்காங்க நம்ம கோமதி. இப்போது பாண்டியன் வராங்க. பாண்டியன் கூடவே இங்கே நம்ம சரவணனுமே வராங்க. உடனே நம்ம பாண்டியன் வந்து கோமதி ஹாஸ்பிட்டல் போன இடத்துல என்ன தான் நடந்துச்சு, சரவணன் வந்ததுலேருந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான், ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு கேட்டது கூட எதுவுமே வாயை திறக்கல, அப்படி என்ன தான் சொன்னாங்க, குழந்தைய நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க அந்த விஷயத்த நான் என் வாயால் எப்படிங்க சொல்கிறது,
இங்கே பாருடி, உன் வாயால் சொல்லாமல் வாடகைக்கு ஒரு வாய் வைக்கலாமா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க என்னங்க இது, இப்போ தான் நீங்கள் கலாய்க்கிற நேரமா, என்னென்னமோ நடந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி என்னடி நடந்துச்சு, எல்லாம் போச்சுங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டதுக்கு அப்புறம் தான் கோமதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லைப்பா, இந்த மயிலும் சரியில்லை, அவங்க குடும்பமும் சரியில்லை, சரியான பொய்க்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, சரவணன் சொன்னதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அம்மா குழந்தைய பற்றி என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையே இல்லைப்பா, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அவள் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே நம்ம சரவணனுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும் வீடியோ அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கிட்டே போயிட்டு, மாமா நான் படிப்பு விஷயத்தில் சொன்னது பொய் தான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனால் குழந்தை விஷயத்தில் சொன்னது 100க்கு 100 உண்மை மாமா, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சரவணன் சொல்கிறாங்க, அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மைன்னா அப்போது டாக்டருமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும், ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தெரியும் நீங்கள் நல்லா திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா ஒரு நிமிஷம் கூட இந்த மயில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க. ஐயோ, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமே, சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆகுன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. டே சரவணா, என்னை மன்னிச்சிடுறா, உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மயில் படிக்கலனாலுமே பரவாயில்ல, பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாமே, சரி படிப்பு விஷயத்தில் பொய் சொன்னது கூட பெரிய விஷயம் இல்லை, குழந்தை விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா, மயில் சத்தியமாக உன்னுடைய கேரக்டரே எதுவுமே பிடிக்கலம்மா எனக்கு, ஐயோ போய் உன்னை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் மகன் வாழ்க்கையவே நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லவும், மயில் வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மைதான் மாமா, ஆனால் டாக்டர் ஏன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏய் நீ என்ன பைத்தியமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீ திட்டம் போட்டு இப்படி ஒரு பொய்யை சொன்னேன், அதுக்காக டாக்டரும் அப்படியே சொல்லுவாங்களா, அவங்க எது உண்மையோ அதை தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அவசியம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லி அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எங்கள் சரவணன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அப்பா இவ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாதுப்பா, இவ முகத்தை பார்க்க எனக்கு அப்படியே எரியுதுப்பா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு குழந்த பிறக்க போகுது, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஐயோ இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குப்பா, எதுக்குடா உயிரோடு இருக்கோன்ற மாதிரி யோசிக்க தோணுதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. டே சரவணா, இப்படியெல்லாம் பேசாதடா, ஐயோ உன் வாழ்க்கையை நான் இப்படி கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா ஏதோ நடந்து போச்சு, அதெல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே பேசாமல் இனி என்ன நடக்க போகுது, இனிமேல் அக்கா பொய் சொல்லாமல் உங்கள் கூட உண்மையாக வாழுவாங்க, தயவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையே கெடுத்துடாதீங்க, அவங்க நீங்கள் தான் உலகம்னு சொல்லிட்டு உங்களவே நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சரவணனும், அப்படி இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவளுக்கு என் மேலே உண்மையாகவே அன்பும் பாசமும் எதுவுமே இல்லவே இல்லை, அப்படி இருந்திருந்தா இவ என்னை இப்படி கஷ்டப்படுத்திருப்பாளா, இவ இங்கே இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரும் இப்போது வீட்டுக்கு வராங்க. இப்போது சரவணன்கிட்ட பாண்டியன்கிட்ட இவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு மயிலை மன்னித்து ஏற்றுக்கோங்க, அவள் படிக்கலைன்றது உண்மைதான், ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு தான் நாங்கள் உண்மையாக தான் உங்ககிட்ட சொன்னோம், ஆனால் எந்த இடத்துல தப்பு நடந்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல மாப்பிள்ள, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து காலில் விழுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி இப்படி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க, அவன் சின்ன பையன்தான், ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி வேணும்ல, எதுக்காக இப்படி ஃப்ராட் வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் படிக்கலை, டிகிரி முடிக்கலைன்னு சொல்லிட்டு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது, சரி அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல, அதனால்
அதனால தான் இப்படி ஒரு சின்ன பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இது என்ன சின்ன பொய்யா, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, எங்களுக்கு இது மிகப்பெரிய விஷயம், எங்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இதுக்கப்புறம் மயில் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நான் மயிலை பார்த்து சரவணனுக்கு பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே என் பேச்சை கேட்டு என் மாமன் இந்த மயில் கழுத்தில் தாலி கட்டினான். அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போது மனசொடைஞ்சு போயிருக்கேன். அவன் வாழ்க்கை விஷயத்தில் இனிமேல் நான் முடிவு எடுக்க மாட்டேன். மயில் இங்கே இருக்கிறதும் இல்லாததும் எல்லாமே சரவணன் எடுக்கிற முடிவு தான். சரவணன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் விஷயத்தில் நடக்குன்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு எங்கள் பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிடுங்க, அவள் இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா என்ன இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே மீனா, ராஜி எல்லாருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம கோமதியுமே, டே சரவணா, என்னமோ பொண்ணுடா, பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுல்ல, அதான் மயில் இம்பிட்டு தூரம் கெஞ்சுறாள்ல, பாவம்டா மன்னிச்சு விட்டுடுறா அப்படின்னு சொல்லவும், அம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க, வாழ போகிறது நான் தான், ஆனால் இவ கூட எனக்கு வாழணும்னு சுத்தமாக ஒரு துளி கூட விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாங்க. இனி என்ன